வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் ஓவிய போட்டி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு ஆபரேஷன் சிந்தூர் தூய்மை இந்தியா குறித்து சிறப்பு ஓவிய போட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார். இவ்விழா ஏற்பாடுகளை பாஜக செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் விஜயகுமார், கிஷோர், ஹோட்டல் சரவணன், யத்துராஜ், சுந்தரம், கனகராஜ், பெருமாள், ஓவிய ஆசிரியர் அவருடைய மேற்பார்வையில் இந்த விழா நடைபெற்றது. குருசுகுப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள இதோ உன் தாய் மரியே வாழ்க அன்னையின் கொடி ஏற்றப்பட்டது. குருசுகுப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள இதோ உன் தாய் மரியே வாழ்க கோவிலில் அன்னை கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்தனர். முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். விக்னேஷ் கண்ணன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கேக் பாக்ஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் திரளாக பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு அப்பகுதி இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி அன்னை சிவகாமி பள்ளியில் நடைபெற்ற டெங்கு குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். இயக்குனர் டாக்டர் சிவராமன், கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் கல்பனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி, ஓவிய போட்டி போன்றவை நடத்தப்பட்டது. டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்து கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் அவற்றை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதி ஏற்பதாக அமைந்திருந்தது. டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளி துணை முதல்வர் கல்யமூர்த்தி வரவேற்றார். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி உரையாற்றினார். மருத்துவர் பாலாஜி, மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NSS ஆசிரியை தஷசாந்தா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், ஆனந்தராஜ், ரீட்டா, சரவணன், சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், பள்ளி மாணவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அகில பாரத இந்து மகாசபை புதுச்சேரி மாநிலத்தில் புதிய நிர்வாகிகளை நியமித்திருந்தது. அகில பாரத இந்து மகாசபை புதுச்சேரி மாநிலத்தில் புதிய நிர்வாகிகளை நியமித்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் மாநில தலைவராகவும், பெருமாள் மாநில பொது செயலராகவும், மோகன் மாநில செயலராகவும், வைத்திலிங்கம் மாநில செயற்குழு உறுப்பினராகவும், நீலகண்டன் மாநில துணை செயலராகவும், தமிழ்நாடு மாநில தலைவரும் அகில பாரத இந்து மகாசபையின் தேசிய துணை தலைவருமான பாலசுப்பிரமணியன் எங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். இந்த சந்தர்ப்பத்தில் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபையின் சார்பாக புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து அகில பாரத இந்து மகாசபையின் பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தோம்.
உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலக வாயில் பகுதியில் முற்றுகை போராட்டம் தொடர்ந்து 9வது நாளாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலக வாயில் பகுதியில் முற்றுகை போராட்டம் தொடர்ந்து 9வது நாளாக நடைபெற்று வருகிறது. போராட்டத்தால் மக்கள் பணி மிகவும் பாதிப்படைகிறது. இதற்கு தீர்வு காணவும் மேலும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமும் உள்ளாட்சித்துறை செயலர் அவர்களிடமும் துறை இயக்குனர் அவர்களிடமும் இது பற்றி கலந்து பேசி இதற்கான சமூக முடிவு எடுக்கப்படும் என ஊழியர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி சோபுகை ஷீடோ ரியோ ஃபெடரேஷன் மாணவர்கள் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களால் பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி சோபுகை ஷீடோ ரியோ ஃபெடரேஷன் மாணவர்கள் பெங்களூரில் நடைபெற்ற தென்மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னை நகரில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷீடோ ரியோ கராத்தே போட்டி ஆகியவற்றில் பதக்கம் வென்று சிறப்பாக சாதனை படைத்துள்ளனர். இம்மாணவர்களுக்கு அவர்கள் பயிற்சியாளர்களான கரம்சந்த் ஜி, சபரிகாந்தியம், தனசூரியா, கலையரசன் ஆகியோருடன் புதுச்சேரி மாநில முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் நேரில் வாழ்த்து மற்றும் ஆசீர்வாதம் வழங்கினார். சென்னை நகரில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோகே கென்யூ மபுனி அவர்களிடம் பரிசுகளை பெறும் அபூர்வ வாய்ப்பை பெற்றனர். இவர் ஷீடோ ரியோ கராத்தே தோவின் 3ஆம் தலைமுறை தலைமைக்குரியவர். நிறுவனரான கென்பா மவுனி அவர்களின் பேரன் மற்றும் 2ஆம் தலைமுறை சோகே கெனை மபுனி அவர்களின் மகன் ஆவார். இந்த பெருமை மிக்க சாதனைகள் அனைத்தும் ஆல் இந்தியா ஷீடோ ரியோ கராத்தே ஃபெடரேஷன் பொது செயலாளர் ஹன்சி அல்தாப் ஆலம் அவர்களின் அயராத உழைப்பு மற்றும் வழிகாட்டுதலால் சாத்தியமாகியுள்ளன. மேலும் சோகே கென்யூ மபுனி அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சென்னை நகரில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்க செய்ததற்காக ஆல் இந்தியா ஷீடோ ரியோ கராத்தே ஃபெடரேஷன் தலைவர் சென்சை பிரேம்ஜித் சென் மற்றும் பொது செயலாளர் ஹன்ஷிப் அல்தாப் ஆலம் ஆகியோரின் தலைமையை மனமார்ந்த நன்றியுடன் பாராட்டுகின்றோம். இதேபோல் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹன்சி பரத் சர்மா மற்றும் தென்னிந்தியா கராத்தே ஃபெடரேஷன் பொது செயலாளர் பார்கவ் ரெட்டி ஜே ஆகியோரின் தொடக்க ஊக்கம் மற்றும் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். மேலும் உலக கராத்தே ஃபெடரேஷன் மற்றும் ஆசிய கராத்தே ஃபெடரேஷன் நீதிபதி கரம்சந்த் ஜி அவர்கள் தென்னிந்தியா கராத்தே ஃபெடரேஷன் ரெஃபரி கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இல்ல திருமண விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான செல்வி ராமசரவணன் அவர்களின் இல்ல திருமண விழா தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செஞ்சி சேர்மன் மௌத்தியார் அலி மஸ்தான் வரவேற்புரை ஆற்றினார். நெடுஞ்செழியன், விஜயகுமார், சாந்தி, சுப்பிரமணியன், நாராயணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான், விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன், திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், முன்னாள் சேர்மன் VMR சிவா, விழுப்புரம் மத்திய மாவட்ட அயலக அணி தலைவர் ஹலீல் பாய்ஸ், ஒன்றிய செயலாளர்கள் BKD முரளி, ராஜி, மைதிலி, ராஜேந்திரன், புஷ்பராஜ், பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல், எறையூர் ரவிச்சந்திரன், வானூர் அழகுவேல், மாவட்ட குழு உறுப்பினர் கௌதம், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், காரட்டை ஜோதி பிரகாஷ், பொம்பூர் சிவபெருமாள், ராயப்புதுப்பாக்கம் ஏழுமலை,
தெற்குணம் கிருஷ்ணராஜ், அச்சிரம்பட்டு வினோத்குமார், கடம்பட்டு செந்தில், பெரிய கொழுவாரி சக்திராம், முரளி, ஞானக்கல்மேடு ராஜகுரு, பாண்டியன், புருஷோத்தமன், புளிச்சப்பள்ளம் சண்முகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நமது மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட NSJ ஜெயபால் அவர்களை மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக அதன் மாநில தலைவர் குமரன் அவர்கள் தலைமையில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நமது மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட NSJ ஜெயபால் அவர்களை மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக அதன் மாநில தலைவர் குமரன் அவர்கள் தலைமையில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அவருடன் மாநில வழக்கறிஞர் அணியின் துணைத் தலைவர் ராஜேந்திரன், சந்திரன், முருகையன், நாகராணி மற்றும் செயலாளர்கள் கார்த்திகேயன், சரண்ராஜ் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்தினர். முதலியார்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியின் பொதுச் செயலாளர் சஞ்சய் உடன் இருந்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட NSJ ஜெயபாலை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில நிர்வாக கமிட்டியில் முதன்மை செயலராக இருந்து தற்போது மாநில பொதுச் செயலாளராக NSJ ஜெயபால் என்கின்ற ஐயனாரை என்ஆர் காங்கிரஸ் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் NG பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் துணைத் தலைவர் வேல்முருகன் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபாலை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி தலைவர் முருகா மற்றும் பொதுச் செயலாளர் அன்பு மற்றும் கட்சி நிர்வாகிகள் செல்வம், கார்த்தி, முரளி, லெனின், பாஸ்கர், சேவல், குமார், கணேஷ், சந்தோஷ், செல்வராசு, தெய்வீகம், அருள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி மாநில துணைத் தலைவர் அஞ்சாலாச்சி, மரிரோஸ், சுமதி, ராதா, கோகிலா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது. வாக்கு திருட்டு செய்து மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கும் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவி விலக கோரியும், புதுச்சேரியில் ஊழல் என்ஆர் பாஜக அரசை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி ஊர்வலம் நடைபெற்றது. அண்ணா நகர் பிரதான சாலையிலிருந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் வாக்குகளை திருடி 79 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி புரியும் மைனாரிட்டி மோடி அரசு பதவி விலக கோரியும், புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் செய்கின்ற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இவர்களை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் மெழுகுவர்த்தி ஊர்வலம் அண்ணா நகரில் இருந்து புறப்பட்டு நெல்லித்தோப்பு மார்க்கெட் வழியாக லெனின் வீதி சென்று சாரம் மார்க்கெட் சென்று பிள்ளைத்தொடர் பெரியார் சிலை சென்று சுப்பையா சிலை அருகே முடிவு பெற்றது. இந்த ஊர்வலத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட மற்றும் தொகுதியின் பொறுப்பாளர்கள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், சேவதளம், மாணவர் காங்கிரஸ் அமைப்புகளும் பல பிரிவுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதி சலவையாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 9ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 9ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த விழாவில் சலவையாளர் நகரை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் புதிய கிளையை திறந்த அல்ட்ரா வயலட் மேலும் தென்னிந்தியாவில் தடத்தை விரிவுபடுத்த திட்டம். அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய அனுபவ மையம் புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் உள்ள தன்னுடைய கிளைகளை விரிவாக்கம் செய்து வருகிறது. இந்த மைல்கள் இந்தியாவில் அல்ட்ரா வயலட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது மற்றும் நாடு முழுவதும் செயல்திறன் சார்ந்த மற்றும் நிலையான மின்சார இருசக்கர வாகனங்களை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது. புதுச்சேரியில் உள்ள யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் தரைத்தளம் 100 அடி சாலை, சுந்தர் ராஜா நகர், புதுச்சேரி என்ற முகவரியில் அமைந்துள்ளது. யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான விற்பனை மற்றும் கொள்முதல் அனுபவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட்ரைட் மூலம் அல்ட்ரா வயலட்டின் தற்போதைய மாடல்களின் விநியோகம் மற்றும் வரவிருக்கும் கண்டுபிடிப்புகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது. இதற்கு துணையாக ஒரு தனித்துவமான சேவை மையம் உள்ளது. இது அனைத்து ஆதரவு மற்றும் பராமரிப்பு தேவைகளையும் நிவர்த்தி செய்ய முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உண்மையான உதிரி பாகங்களை வழங்குகிறது. திறப்பு விழா குறித்து அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயணன் சுப்பிரமணியம் பேசுகையில், புதுச்சேரி பாரம்பரியம், நவீனம் மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமாக விளங்குகிறது. வடிவமைப்பு, செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வமுள்ள ஒரு சமூகமாக இயற்கையாகவே மின்சார மொபிலிட்டி என்னும் எதிர்கால தொழில்நுட்பத்துடன் ஒத்துப்போகிறது. இங்குள்ள எங்கள் புதிய அனுபவம் வெறும் இடம் மட்டுமல்ல, ரைடு செய்வதற்காக அடுத்த சகாப்தத்திற்கான நுழைவாயிலாகும். அங்கு அதிநவீன தொழில்நுட்பம் புதுமைகளை சந்திக்கிறது. புதுச்சேரிக்கு அல்ட்ரா வயலட் வாகனங்களின் மாடல்களை கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு நிகரற்ற அனுபவத்தையும் வழங்க உறுதி பூண்டுள்ளோம் என்றார். We are also dealer partners for various global brands like Yamaha, Kawasaki, Indian Motorcycle, Piaggio, Vespa and Aprilia, Java, SD, BSA and now Ultraviolet. And the value system of Ultraviolet. So that's one of the reasons why we are here to offer world-class products and services to patrons of Pondicherry. I'll give a quick all the luxurious car, bike is hitting you at different field. Yes, obviously. That's the truth. மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு உள்ளாட்சி துறையின் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமுள்ள 10 கொம்யூன் பஞ்சாயத்துக்கு இரண்டாம் கட்டமாக 123 குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டிகளை பஞ்சாயத்து ஆணையர்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம நீர் மற்றும் துப்புரவு குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார். மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு உள்ளாட்சி துறையின் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமுள்ள 10 கொம்யூன் பஞ்சாயத்துக்கு இரண்டாம் கட்டமாக 123 குடிநீர் கல நீர் பரிசோதனை பெட்டிகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம நீர் மற்றும் துப்புரவு குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், துணை இயக்குனர் சவுந்தரராஜன், உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் நாகராஜன், ஜல் ஜீவன் மிஷன் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். காரைக்கால் மதர் குளோரி நீட் அகாடமியின் சார்பாக வெற்றி பெற்று தங்கள் மருத்துவ கனவை நிஜமாக்கிய விழா நடைபெற்றது. காரைக்கால் மதர் குளோரி நீட் அகாடமியின் சார்பாக வெற்றி பெற்று தங்கள் மருத்துவ கனவை நிஜமாக்கிய அரசு பள்ளி மாணவிக்கு மதர் குளோரி நீட் அகாடமியின் சார்பாகவும் அன்னை தெரேசால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் மதர் குளோரி நீட் அகாடமியின் இயக்குனர் திரு அந்துவான் பிரபு இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்.
புதுச்சேரி இளநிலை வழக்குரைஞர்களுக்கு புதுச்சேரி அரசின் இளநிலை வழக்குரைஞர் திட்ட விதிகளின் கீழ் வழக்குரைஞர் ஒருவருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 5000 வீதம் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. இந்த வழக்குரைஞர்களுக்கான நிதி உதவி பெறுவதற்கு வழக்குரைஞர்கள் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்று புதுச்சேரியில் வழக்குரைஞர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய வழக்குரைஞர்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக 42 இளநிலை வழக்கறிஞர்கள் உதவித்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்னிலையில் தற்போது 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்ட செயலர் கேசவன், சட்ட சார்பு செயலாளர் ஜானாஸ் ரஃபி என்கின்ற ஜான்சி அவர்கள், சங்க தலைவர் CBT ரமேஷ் அவர்களும் செயலாளர் நாராயணகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதியில் உள்ள விநாயகம்பட்டு காலனி பகுதியில் புதிதாக கோவில் கட்டும் பணிகளை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் திருப்பணியை செய்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு 40,000 மதிப்பிலான கட்டுமான பொருட்களை திருபுவனை தொகுதி சமூக சேவகி கீதா வேலழகன் தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்து கோவில் திருப்பணியை சிறப்பாக செய்து கும்பாபிஷேகம் காண கேட்டுக்கொண்டார். கோவில் கட்டுவதற்கு உதவி செய்த கீதா வேலழகனை அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் தங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கீதா வேலழகன் ஆதரவாளர்கள் மற்றும் பெண்கள், ஆண்கள் என பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஹேமாவதி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை பிடிப்பின் காரணமாக காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஹேமாவதி சண்முகம் தன்னை கட்சியில் இணைத்து கொண்டார். தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றியும் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இணைப்பு நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செயலாளர் தமிழ்மாறன், மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, நெடுங்காடு தொகுதியை சேர்ந்த டாக்டர் விக்னேஸ்வரன், மகளிர் அணி துணைத் தலைவர் தனலட்சுமி, மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, சமூக ஊடக பொறுப்பாளர் கார்த்திகேயன், ஊடக பொறுப்பாளர் திருநாகேஸ்வரன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கொம்பாக்கத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு 3வது வாரமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு 3வது வாரமாக இன்று அன்னதானம் வழங்கும் விழா கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது.
பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ராஜவேலு அவர்கள் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த அன்னதானமானது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வழங்குவது குறிப்பிடத்தக்கதாகும். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் சார்பில் முன்னேற்பாட்டு கல்வி கூட்டுத் தேர்வு ஆகஸ்ட் 24, 31 மற்றும் செப்டம்பர் 7 அன்று நடத்தப்பட உள்ளது. 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம் என்று ஆகாஷ் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஆன்தியின் 16 ஆண்டுகள் சிறப்பாக கொண்டாடி ஆன்தி 2025 துவக்கி உள்ளது. அதன் துவக்க விழா ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்றது. இதன் மூலம் வகுப்பு 5 முதல் 12 வகுப்பு வரை மாணவர்களுக்காக 250 கோடி மதிப்புக்கு அதிகமாக 100% வரை நிதிகள் மற்றும் 2.5 கோடி மதிப்புள்ள பண பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. AESL ஆன கல்வி நிதி மற்றும் ஆகாஷ் இன்விக்டஸ் சேர்க்கைக்காக ஆகாஷ் இன்விக்டஸ் A-State I தொடக்கம் ஆன்தி தேர்வுகள் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் 2025 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தி தேர்வில் நடைபெறும் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஆகாஷ் கிளாஸ் ரூமும் ஆகாஷ் டிஜிட்டல் மற்றும் இன்விக்டஸ் படிப்புகளில் கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டில் 1 மில்லியனை தாண்டிய மாணவர் தேர்வில் போட்டியிட்டு புதிய சாதனையை ஏற்படுத்தியுள்ளனர் மற்றும் நீட், UG, JEE மெயின் மற்றும் அட்வான்ஸ்டு போன்ற தேர்வுகளில் பல முன்னணி மாணவர்கள் அந்தி மூலம் தங்களது பயணத்தை துவக்கி உள்ளனர். 2025 நீட் தேர்வில் டாப் 100இல் 22 மாணவர்கள் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வில் டாப் 100இல் 10 மாணவர்கள் அந்தி வழியாக தேர்ச்சி பெற்றனர். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் சார்பில் தேர்வு முன்னேற்பாட்டு கல்வி கூட்டுத் தேர்வையும் ஆகஸ்ட் 24 31 மற்றும் செப்டம்பர் 7, 2025 அன்று நடத்தப்பட உள்ளது. இது வகுப்பு 8 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கானது. பெற்றோர்களும் மாணவர்களும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது அருகிலுள்ள ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.